ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனக்கிழங்கு எப்படி மீன் மாதிரி சூப்பராக வறுக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு சேனக்கிழங்கு தோல் செதுக்கி நல்லா ஒரு தண்ணியில் அலசிட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு தனியாக ஆற வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, அது மேலே நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். புளி கம்பல்சரி ஒரு 2 ஸ்பூன் புளி கண்டிப்பாக விடணும், இல்லைன்னா நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக புளி கண்டிப்பாக விடணும். 2 ஸ்பூன் நல்லா விட்டு விரசிட்டு அந்த சேனக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்று ஒன்றா மேலே தடவி ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். 1/2 மணி நேரம் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவாவில் தோசைக்கல்லில் என்னென்னா போட்டு இந்த மாதிரி சும்மா சூப்பராக வறுத்து பாருங்கள். சிம்மில் வச்சுட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி சேனக்கிழங்கு வறுத்தா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வறுப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பண்ணோம்னா அது க்யூபாக கட் பண்ணிவிட்டு போட்டு செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை மாதிரி சாப்பிடும்போது உண்மைக்குமே மீனை புட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பிஸ்கெட்டாக ஒரு நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.